ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னங்க சனி பெயர்ச்சி முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் வாக்கியத்தில் இப்போ தான் சனி பெயர்ச்சி வருது, திருநள்ளாறில் இப்போ தான் கொண்டாடுவாங்களாமே சனி பெயர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா. கிட்டத்தட்ட திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் சில நேரங்களில் மாத கணக்குலையும் வருட கணக்குலையும் அந்த பயிற்சிகளில், குறிப்பாக சனி ராகு கேதுக்களின் பயிற்சிகளில் வித்தியாசம் வர்றது ஒரு உண்மைதான். நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றீங்களோ அதை பின்பற்றி நீங்கள் எடுத்துக்கிடுங்க. நம்ம திருக்கணிதத்தை பின்பற்றுறதுனால நம்ம திருக்கணிதத்தை பின்பற்றி தான் பலன் சொல்கிறோம். சனி கிட்டத்தட்ட மீனத்திற்குள்ளாக பிரவேசம் செய்து 13 மாதங்கள் ஆகுதுங்க. 2025 ஆரம்பத்திலேயே அவர் வந்துட்டு, அப்படி 2027 ஜூன் மாதம் அவர் மேஷத்துக்கும் பயிற்சியாகவும் இருக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலம் மீனத்தில் அவர் நிலைகொள்ள இருக்கிறார். சரிங்களா. இந்த ஆண்டு இப்படி வச்சுக்கிடுங்களேன், இந்த 2026 இந்த சனி மீனத்தில் இருக்கின்ற பொழுது 12 ராசி நேயர்களுக்கு எப்படியெல்லாம் பலன்கள் இருக்கும், குறிப்பாக நீங்கள் அதில் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்களோ உங்கள் ராசிக்கு இந்த சனியின் கோச்சாரத்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாகவும் மற்றும் உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட்டும் நம்ம பார்க்க இருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையும். சரிங்களா. நம்ம தொடர்ந்து விரிவாக உங்கள் ராசிக்கான இந்த ஆண்டு சனியின் அமர்வு பலன்கள் எப்படி இருக்குது பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அப்படி இந்த குடும்பஸ்தானத்தில் சனி அமர்தல் அப்படிங்கிறது அந்தளவு ஒரு மேன்மையான அமைப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு உண்மையிலேயே சிறப்பு கிடையாது. இது 7.5 சனியினுடைய ஒரு பகுதி. இன்னும் 7.5 சனிக்குள்ளே தான் கும்பராசி அன்பர்கள் இருக்கீங்க. போதாத குறைக்கு ஜென்மத்துக்குள்ளே ராகு இருக்காருங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆனால் இந்த குடும்ப சனியினுடைய தாக்கம் ஜூன் மாதத்திலிருந்து குறைஞ்சிரும். ஏன்னா குருவின் பார்வை அடிஷ்னலாக பெற்றுவார். அதனால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குருவின் பார்வையை பெறுகின்ற சனி பகவானால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறையும். பொதுவாக இப்போ முதல்ல அது என்ன மாதிரியான நன்மைகள் அல்லது தீமைகளை தரும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பொதுவாகவே 2ஆம் இடத்து சனி வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை தருவார். ஏன்னா அவர் 12ஆம் அதிபதியும் கூட. பொருள் தேடி வெளியிடங்கள் போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஆக நிறைய கும்பராசிக்காரங்க இந்த வெளியூர் வேலைக்கு போகலாமா, இந்த ஊரில் போய் தங்கி வேலை பார்க்கலாமா, இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போகலாமா, வெளிநாடு போகலாமா இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. லாஸ்ட் 1 இயராகவே இந்த சிந்தனை அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் கிளம்பியும் போயிருப்பீங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வெளியிட அமைப்புகளுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. தாராளமாக முயற்சிக்கலாம். 2வது, இந்த காலகட்டம் ஏற்கனவே வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு, வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாகவும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும். கவலையும் பட வேண்டாம். பேச்சை முதன்மையாக கொண்ட வேலை செய்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஜூன்லேருந்து ஓரளவுக்கு வருமான ஓட்டத்தை தரும். வக்கீல்கள், ஜோதிடர்கள், கன்சல்டேஷன் கொடுக்குறவங்க, ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கும். 2ல் குடும்பஸ்தானத்தில் அமர்கின்ற சனி பகவானால் கும்பராசிக்காரங்க லாஸ்ட் ஒரு 4 வருஷமாகவே கொஞ்சம் மன நிம்மதியாக இல்லை. அதுலேயும் குறிப்பாக இப்போ 2ஆம் வீட்டில் சனி போய்கிட்டு இருக்கிற இந்த ஓராண்டு காலகட்டமாகவும், அதுலேயும் 2024 ராகு அங்கே இருந்தார். குடும்பத்தில் எதையாவது ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நீங்கள் சும்மா பேசுகிறதெல்லாம் பஞ்சாயத்தாகும். அந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே உங்களுக்கு ஜாதக கிரக அமைப்புகள் உண்டு. இந்த பிரச்சனைகளெல்லாம் ஓரளவுக்கு வீரியம் குறையும். குருவின் தயவினால் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, மன வாழ்க்கையானாலும் சரி, பிற உறவுகளானாலும் சரி பார்த்துருக்கணும். அதே போல் வேலைக்கு போகிற இடங்கள்லையும், நீங்கள் தொழில் பண்ணுற இடங்கள்லையும் நிதானித்து பேசணும். யாருக்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோங்கிறத நிதானித்து பேசணும். இல்லைனா அது கருத்து முரண்பாடுகளை அடிக்கடி அதிகப்படுத்தி விட்டுரும். அதனால் உங்களுடைய உறவுகளோ அல்லது தொழில் அமைப்புகளோ பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். சரிங்களா. அந்த விதத்தில் இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் சில சங்கடங்கள் இருந்திருக்கும் அல்லது இருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டில் 12ஆம் அதிபதி அமரும் போய் கொடுத்த பணம் வராது. இல்லை, நீங்கள் வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது. ஆக மொத்தத்தில் நீங்கள் வாங்கினாலும் பஞ்சாயத்து, கொடுத்தாலும் வராமல் பிரச்சனை, இப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தான் வண்டி ஓடுங்க. அப்போ அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பணம் கொடுக்கல் வாங்கல் அமைப்புகளில்
நிதானத்தன்மையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான யோகமான காலகட்டமாக அமையப் பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம். அதனை அடுத்ததாக வாக்கு கொடுக்கிறது. இதை முடிச்சு தரேன், அதை பண்ணித்தரேன். எந்த கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்பாகவும் 1க்கு 2 முறை யோசித்து இது முடியுமா முடியாதா என்பதெல்லாம் திங்க் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் கமிட்மெண்ட்ஸ்னால மாட்டிக்கிடுவீங்க, முடியாமல் கூட போகலாம். அதனால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்து காய் நகர்த்தணும். அவசரப்பட்டு பேசுகிறது, அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுக்கறதுனா நிறைவேற்ற முடியாமல் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே போல் குடும்பத்தில் யாரேனும் ஒருவருக்கு உடம்பு சரியில்லாமல் அப்பப்போ மருத்துவ செலவுகள் ஆகிறது, உங்களுக்கு இல்லை, குடும்பத்தில் ஏதேனும் ஒரு தொந்தரவுகள் ஒன்று போனால் ஒன்று செலவுன்னு எதையாவது ஒன்று சேமிக்க விடாதுங்க. ஓப்பனாக சொல்லணும், அவ்வளோதாங்க. சேமிக்க விடாமல் ஏதாவது செலவு மேலே செலவுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆக மொத்தத்தில் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு குடும்பத்திற்கோ, கொடுக்கல் வாங்கல்களுக்கோ, பண விஷயங்களுக்கோ, தொழில் அமைப்புகளுக்கோ, ஆரோக்கியத்திற்கோ, உறவுக்கோ சிறப்பில்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரிங்களா? அதனால் இந்த விஷயங்கள்லாம் ஏதேனும் ஒரு நன்மையோ தீமையோ ஒரு ஆசிலேஷனை கொடுப்பார். உங்கள் சுய ஜாதகப்படி இப்போ இந்த சனி பகவான் நன்மைகளை தருவாரா தீமைகளை தருவாரா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுங்க, எந்த லக்கணத்தில் வேணாலும் பிறந்துருங்க. இந்த மீனம் அப்படிங்கிற ஒரு வீடு இருக்குது இல்லைங்களா, இப்போ கோச்சாரத்தில் சனி போய்கிட்டு இருக்கிற வீடு, அந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு குருவோ சுக்கிரனோ புதனோ இருக்கிறார்கள் என்றால், இந்த கோச்சாரத்தில் போகின்ற சனி பகவான், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, குடும்பத்தில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை, தேவையில்லாமல் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது, இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நல்லா புரியுதா பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு குரு அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது மேலே சனி பவர், கொடுத்த வாக்கு காப்பாற்றிடுவீங்க. பணம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்துடும், நீங்கள் வாங்கின பணத்தையும் திரும்ப கொடுத்துருவீங்க. உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்துக்கு வளரும், உங்கள் பேச்சு மீது நிறைய பேருக்கு நம்பிக்கை வரும். இந்த மாதிரி நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் எப்படி உல்ட்டாவாக இருக்குது. சரி, இப்போ அதே இடத்துல அதே மீன வீட்டுக்குள்ளே ராகு இருக்கிறார், இல்லை கேது இருக்கிறார், இல்லை இவர் செவ்வாய் இருக்கிறார், இல்லை சூரியன் இருக்கிறார், இந்த கிரகங்களில் யாரேனும் ஒருவர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது பாவ கிரகத்தின் மேல் சனி, அவரே ஒரு இயற்கை பாவர்கள். அந்த விதத்தில் பகை கிரகங்களாகவும் இவங்க எல்லாரும் ஆயிடுவாங்க. கடுமையான நெருக்கடி, நீங்கள் சும்மா இருந்தாலும் சீண்டி சண்டை விழிப்பாங்க குடும்பத்தில். நீங்கள் சின்னதாக சொன்ன ஒரு விஷயம் பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறிடும். சும்மா தேவையில்லாமல் ஜாமீன் போட்டு காசு வாங்கி கொடுப்பீங்க, நீங்கள் கடன் கட்ட வேண்டியதாக போயிடும். இந்த மாதிரியான தேவையில்லாத நெருக்கடிகளுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து விட்டுருவார். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதை செய்தாலும் நிதானமாக செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுங்க. மன அழுத்தத்தை அது ரொம்ப அதிகரிக்கிறதுக்கு வழிவகுத்துரும். பார்த்து இருக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு சொல்லிக்கொள்ளுகிற அளவுக்கு சிறப்பான காலகட்டம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஆக நாவடக்கம் ரொம்ப முக்கிய நண்பர்களே, பார்த்துருங்க. கும்பராசி அன்பர்கள் அனைவரும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறையருள் துணை புரியும். இப்போ நம்ம பலன்களை பார்த்துட்டோம்ங்க. இந்த பலன்களை பார்த்துட்டு சனி உங்களுக்கு நன்மைகளை செய்கிற அமைப்பில் இருக்கிறாருன்னா ஓகே. நான் சொன்ன இந்த பகை கிரகங்கள் மேலே போகிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சொல்கிற பரிகாரம் எல்லாத்தையும் தலைகீழ மாற்றிடாது, ஆனால் அந்த வீரியத்தை குறைக்கும். சனிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முதுமையை குறிக்கின்ற, ஒரு ஏழ்மையை குறிக்கின்ற, ஒரு அடித்தட்டை குறிக்கின்ற, ஒரு இயலாமையை குறிக்கின்ற கிரகம். அதே நேரத்தில் அவர் கொஞ்சம் நீதிமான் நேர்மையான ஆள். இப்போ பாருங்கள், சனியின் காரகத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதரவற்றவர்கள், முதியவர்கள், தன்னுடைய அடுத்த வேலை சாப்பாட்டுக்கும் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, கடினமான உழைப்பாளிகள், இவங்கெல்லாம். அப்போ உங்களால் முடிஞ்சது, சரிங்களா, நான் இதை கொடுக்கணும் இத்தனை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் கொடுங்க, எப்போ வேணால் கொடுங்க. உங்களால் முடிந்த உணவுகளை உணவு இல்லாத கஷ்டப்படுகின்ற அடித்தட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது சனியினுடைய வீரியம் அளவு குறையும். தடுக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக அளவு குறையும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அன்னதானம் தலை சிறந்த பரிகாரமாக அமையும். அதனை கையில் எடுக்கிறது மிக மிக மேன்மை. இதை பரிகாரம் சொல்லி பண்ணாமல் இவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் பண்ணுறது மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே. இது உங்களுடைய தீமைகளை கண்டிப்பாக குறைக்கும். சரிங்களா? பார்த்து கொள்ளுங்கள். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.